குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்ஸ் அகாடமி. டெய்லி கண்டவர்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜூலை 6, 2025 ஞாயிற்றுக்கிழமை என்ன கண்டவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டவர்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு ஒன்று கிடைக்கும். நமது பயிற்சி மையம் சார்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் நிலை காவல்துறை டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கிடும். இதில் மொத்தம் உங்களுக்கு 60க்கும் மேற்பட்ட தேர்வுகளும் 6000க்கும் மேற்பட்ட வினாக்களும் கிடைக்கும். இதற்கான அட்மிஷன் நடந்துட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் தாராளமாக நினைச்சிக்கலாம். ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. இதோட ஷெட்யூல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வியூ பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துடலாம். முக்கியமானது, உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 15ஆம் தேதியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறாரு. பொதுமக்கள் குறைகளை கேட்டறியும் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்தை வருகிற 15ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து நகர்ப்புற மற்றும் ஊரக பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் தொடங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 10,000 சிறப்பு முகாம்கள் வந்து பார்த்திங்கன்னா நடத்த இருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த திட்டத்தில் நடத்தப்படும் முதல் முகாம் வந்து பார்த்திங்கன்னா கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சியில் ஜூலை 15ஆம் தேதி முதல் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வைக்கிறார். ஓகேங்களா? இந்த திட்டத்தோட நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் அன்றாடம் அணுகும் அரசு துறைகளின் சேவைகளின் திட்டங்களை வசதிக்கு, அதாவது அவங்க வசிக்கு பகுதிக்கே சென்று வழங்குவது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டத்துடைய நோக்கம். ஓகேங்களா? முக்கியமான நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமானது தான், கேட்க வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும், நம்ம ரொம்பலாம் பார்க்க தேவை. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் சேர்த்து தான் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? இதை தாண்டி எதுவும் கேட்க வாய்ப்பு இல்லை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசு பணிக்காக 31.39 லட்சம் பேர் வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இன்றைக்கி மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 31.39 லட்சம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா தகவல் கொடுத்துருக்காங்க. அடுத்த வந்து பார்த்திங்கன்னா நமக்கே தெரியும், நம்ம குரூப்லேயும் நிறைய ஷேர் பண்ணிட்டோம். குரூப் 4 எக்ஸாமுக்கான ஹால் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் ரொம்ப தூரமாக இருந்துச்சுன்னா முன்கூட்டியே என்னைக்கா நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல லொக்கேஷனை போய் ஒரு டைம் பார்த்துட்டு வந்துடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்தால் அந்த காலையில் நடக்கிற பதட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா குறைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. அதேமாதிரி போகும்போது கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஆதார் கார்டோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃபோட ஜெராக்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டைமுக்கு முன்னதாகவே வரணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலாக நீங்கள் ஹால் டிக்கெட்லேயே படித்து பார்த்துருப்பீங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்து முக்கியமானது, ரொம்ப 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 முக்கியமானது, குஜராத்தில் நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா தொடங்குறாங்க. ஓகேங்களா? குஜராத் மாநிலம் ஆனந்த் நகரில் வந்து பார்த்திங்கன்னா நாட்டின் முதல் தேசிய கூட்டுறவு பல்கலைக்கழகம் அமைக்க மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சரான அமித்ஷா சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா திரிபுவன் கூட்டுறவு பல்கலைக்கழகம், அதாவது TSU என்னும் இப்பல்கலைக்கழகம் 125 ஏக்கர் பரப்பளவில் 500 கோடி மதிப்பீட்டில் கட்டமைக்கப்படுது. ஓகேங்களா? நாட்டின் கூட்டுறவுத்துறையின் முன்னோடிகளின் ஒருவருமான அமுல் நிறுவனத்துக்கு அடித்தளமிட்டவர்களின் முக்கியமானவருமான மறைந்த திரிபுவன்தாஸ் கேஷாபாய் பட்டேலினுடைய பெயரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பல்கலைக்கழகம் அமைது. இப்பல்கலைக்கழகத்தை அடிக்கல் நாட்டிய பின் அமைச்சர் அமித்ஷா வந்து பார்த்திங்கன்னா இதை பற்றி பேசியிருக்கிறார். ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் நுண்ணீர்ப்பு விசை சூழலுக்கு ஏற்ப எலும்புகளில் ஏற்படும் விதம் குறித்து அக்ஸிம் போர் திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் சென்றுள்ள இந்திய வீரரான சுபான்ஷி சுக்லா வந்து ஒரு குழு ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்வெளிக்கு இந்திய வீரர்களை அனுப்பும் ககன்யான் அப்படின்ற லட்சிய திட்டத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லக்னோவை சேர்ந்த சுபான்ஷி சுக்லா. இவர் அனுபவ பயிற்சி நோக்கங்களுக்காக அமெரிக்கானுடைய அக்ஸிம் ஸ்பேஸ் நிறுவனத்தினுடைய அக்ஸிம் 4 அப்படின்ற திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி மையத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கடந்த மாதம் 25ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா சென்றிருக்கிறார். ஓகேங்களா? இவர் யாருன்றது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் ட்ரினிடா டொபாகோ இடையே உட்கட்டமைப்பு மற்றும் மருந்து தயாரிப்பு உள்ளிட்ட துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த 6 ஒப்பந்தங்கள் வந்து பார்த்திங்கன்னா கையெழுத்தாயிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அர்ஜென்டினா, அதை முடிச்சுட்டு அர்ஜென்டினா பிரதமர் போயிருக்காரு. கடந்த 2018 அர்ஜென்டினாவில் நடைபெற்ற G20 உச்சி மாநாட்டில் பிரதமர் வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்றிருந்தார். அதே நேரம் இருதரப்பு அரசுமுறை ரீதியில் இந்திய பிரதமர் வந்திருப்பது கடந்த 57 ஆண்டுகளில் இதுதான் முதல் முறை. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கடந்த 2024 இருதரப்பு வர்த்தக மதிப்பு $5.23 பில்லியன் உயர்ந்தது. அர்ஜென்டினாவினுடைய 5வது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இந்தியா இருக்குது. ஓகேங்களா? இதுவும் முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நேற்றே பார்த்தோம், அதாவது குரேஷியாவில் நடைபெறும் சூப்பர் யுனைடெட் ரேபிட் பிளிஸ் டெஸ்ட் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் பிரிவு முடிவில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வீரரான குகேஷ் வந்து பார்த்திங்கன்னா வெற்றி பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அடுத்து
அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஈட்டி எறிதல் நட்சத்திரமான நீரஜ் சோப்ரா தாம் முதல் முறையாக நடத்திய நீரஜ் சோப்ரா கிளாசிக் ஈட்டி எறிதல் போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சாம்பியன் ஆயிருக்காரு. பெங்களூரில் உள்ள ஸ்ரீ கண்டிவரா மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமை நடைபெற்ற இந்த போட்டியில் நீரஜ் சோப்ரா தனது 3வது முயற்சியில் வந்து பார்த்திங்கன்னா 86.18 மீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஈட்டி எறிஞ்சிருக்கிறார். ஓகேங்களா, இது முதல் முறையாக இவருடைய பேரில் நடக்கிற போட்டி. இது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், நோட் பண்ணிச்சுக்கோங்க. சரிங்களா. அடுத்து விஜயா வாசகர் வட்டத்தின் மொழிபெயர்ப்பு விருதுகள் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு அமைப்பு கொடுக்குறது, ஜஸ்ட் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான KS சுப்பிரமணியன் நினைவாக விஜயா வாசகர் வட்டம் சார்பில் ஆண்டுதோறும் 2 மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருது வழங்குறாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா 2025ஆம் ஆண்டுக்கான விருது ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழியாக்கம் செய்ததற்காக மதுரை கல்லூரி பேராசிரியர் கார்த்திகை பாண்டியன் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. தமிழிலிருந்து பிற மொழிக்கு மொழிபெயர்த்து செய்ததற்காக கேரளாவைச் சேர்ந்த மருத்துவ பேராசிரியர் TM ரகுராம் வந்து பார்த்திங்கன்னா தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, அதாவது பெட்ரோ பரமா என்ற நூலுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள கார்த்திகை பாண்டியன் 2 சிறுகதை தொகுப்புகளையும் 9 மொழிபெயர்ப்பு நூல்களையும் எழுதியிருக்காரு. அடுத்து நாஞ்சில் நாட்டான் எழுதிய சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற நூலை வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் மொழிபெயர்த்ததற்காகவும், சந்தோஷ் எச்சிகானத்தின் பிரியாணி என்ற நாவலை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்ததுக்காகவும் விருது பெறும் TM ரகுராம் வந்து பார்த்திங்கன்னா கேரளத்தை சேர்ந்தவர். ஓகேங்களா, சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் சூடிய பூ சூடர்க்க அப்படின்ற நூலை எழுதினவர் வந்து பார்த்திங்கன்னா நாஞ்சில் நாட்டான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க TNPSC. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். அதை தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ட்டு டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.